வணக்கம் பிளெண்டர் தமிழ் சேனல் வியூவர்ஸ். இந்த மோஷன் ட்ராக்கிங் வீடியோ சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோடில் எப்படி ஒரு ஃபுட்டேஜை இம்போர்ட் பண்ணி கேமரா ட்ராக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த செகண்ட் எபிசோடில் எப்படி உள்ள ஒரு மாடல் பிளேஸ் பண்ணி அவுட்புட் இருக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், இது வந்து நம்மளோட டிஃபால்ட் பிளெண்டரில் கிரியேட் பண்ண பிளேன் அண்ட் கியூபை இதை நான் ஹைட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணி ஒரு பிளேன் கிரியேட் பண்ணுறேன். ஆர் ப்ரெஸ் பண்ணி ஒய் ப்ரெஸ் பண்ணி 90 டிகிரிஸ் நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இதை கொஞ்சம் எடிட் பண்ணிக்கலாம். இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இதில் தான் நம்மளோட இமேஜ் வரப்போகுது. ஸோ ஷேடட் எடிட்டர் போய்ட்டு நியூ மெட்டீரியல் கொடுக்குறேன். இந்த பிளேன் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணி சர்ச்சில் இமேஜ் டெக்ஸ்சர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி இந்த கலரோட பேஸ் கலரை கனெக்ட் பண்ணுறேன். இப்போ ஓப்பன் கொடுத்து நான் பிஎன்ஜியாக சேவ் பண்ணியிருக்கேன் நம்ம ராஜராஜ சோழனோட இமேஜை. ஸோ கொண்டு வந்தாச்சு. இப்போ எனக்கு இந்த இடத்துல தெரியும்ல, இசட் ப்ரெஸ் பண்ணி மெட்டீரியல் வியூக்குள்ளே போய் பார்க்குறேன். எனக்கு இமேஜ் பாருங்கள், எனக்கு ப்ராப்பராக செட் ஆகலை. ஸோ யூவி மேப்பிங் ப்ராப்பராக அப்ளை பண்ணோன்னா இது ப்ராப்பராக வந்துடும். கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணுறேன். கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணால் எனக்கு யூவி மேப்பிங் கனெக்ட் ஆகிடும். ஸோ அப்போ எனக்கு இங்கே சரியாக வரல. ஸோ நான் என்ன பண்ணுறேன், யூவி எடிட்டர் டேப் கொண்டு வந்துடுறேன். டேப் ப்ரெஸ் பண்ணி எடிட் மோட் போயிட்டு ஏ ப்ரெஸ் பண்ணி யூ ப்ரெஸ் பண்ணி அன்வ்ராப் மினிமம் ஸ்ட்ரெச்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த இமேஜ் வந்து எனக்கு அன்வ்ராப் ஆகிடுச்சு. இந்த இடத்துல இந்த யூவி மேக் கட் ஆனதுனால இந்த இமேஜ் எனக்கு கட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த யூவி அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஜி ப்ரெஸ் பண்ணி ஒய் ப்ரெஸ் பண்ணி ஒய் ஆக்சில் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போ எனக்கு அந்த இமேஜ் எனக்கு ப்ராப்பராக சேர்ந்துருச்சு பாருங்கள். இதுக்குள்ள எனக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ ரொம்ப ஸ்ட்ரெச்சான மாதிரி இருக்குல்ல, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம பிளேனை செலக்ட் பண்ணிட்டு எஸ் ப்ரெஸ் பண்ணி ஒய் ஆக்சிஸில் இப்போ லைட்டாக அப்படியே ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் எனக்கு அந்த இமேஜ் வந்து ப்ளேஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேமரா வியூக்குள்ளே போகலாம். 3D வியூ போர்ட்டில் போய்ட்டு ஸோ இந்த பேக்ரவுண்ட் எனக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக வரணும் அப்படின்னா இந்த இமேஜ் நோடோட ஆல்ஃபாவை எடுத்து பிரின்சிபல் பிஎஸ்டிஎஃப் ஆல்ஃபாவோட கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு பேக்ரவுண்ட் டிரான்ஸ்பரண்ட்டாக வந்துடும். இப்போ பாருங்கள் எனக்கு அந்த பேக்ரவுண்ட் டிரான்ஸ்பரண்ட்டாக வந்துருச்சு. ஸோ இதை நல்லா ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். சூப்பராக ட்ராக் ஆகிடுச்சு பாருங்கள். காவிரி ஆறு போகிற பாலத்துக்கு ஓரத்தில் ராஜராஜ சோழன் இமேஜ் ப்ளேஸ் பண்ணியாச்சு. சூப்பரில் எவ்வளோ கம்பீரமான ஒரு இமேஜ் பாருங்கள். ஸோ இப்போது இது ரெண்டர் பண்ணணும் நம்ம. ஸோ இது என்ன பண்ணலாம், இப்போ நான் இப்போ அப்படியே ரெண்டர் பண்ணேன் அப்படின்னா இப்போ ஜஸ்ட் ஒரு இமேஜ் மட்டும் ரெண்டர் பண்ணுறேன். இங்கே பாருங்கள். ஸோ இப்போ எனக்கு க்யூபும் அந்த பிளேனும் சேர்ந்து ரெண்டர் ஆகுது. ஸோ இந்த பேக்ரவுண்ட் க்யூபும் பிளேனும் எனக்கு தேவையில்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஆஃப் பண்ணுறேன். நான் ரெண்டர் செட்டிங்ஸ்லேருந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நான் ரெண்டர் பண்ணுறேன். ரெண்டர் இமேஜ். ஸோ இப்போ எனக்கு ரெண்டர் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு என்னென்னா ஷேடோவோட அந்த இமேஜ் வரணும், ப்ளஸ் கொஞ்சம் லைட்டிங் கொடுக்கணும். இப்போ வியூ போர்ட்டில் தெரியுற மாதிரி எனக்கு தெரியணும். ஆனால் அங்கே ரொம்ப டார்க்காக எனக்கு இருக்குது. இந்த இடத்துல டார்க்காக வந்திருக்கு பாருங்கள். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், வியூ போர்ட்டில் போய்ட்டு ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணி ஒரு லைட் ஆட் பண்ணுறேன். லைட் சன்லைட் ஆட் பண்ணுறேன். பிரைட்டான ஒரு டே லைட் என்விரான்மெண்ட், அதுக்காக நான் சன் ஆட் பண்ணுறேன். இசட் ப்ரெஸ் பண்ணி ரெண்டர் வியூ மோட் போயிடலாம். ஸோ இந்த சன் வந்து கட்டாக பொசிஷன் பண்ணுவோம். இப்போ சன்லைட் பாருங்கள் எனக்கு இங்கேருந்து விழுது, இந்த சைட்லேருந்து விழுது எனக்கு. இந்த வியூ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேருந்து விழுது எனக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், சன்னை நல்லா இப்படி மூவ் பண்ணி நான் டாப்பில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஆர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி இப்படி நம்ம இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆர் இசட் ஆக்சிஸ் ப்ரெஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு லைட்டிங் கிடைக்கும். இப்போ இங்கே பாருங்கள், டார்க்காக அந்த இமேஜில் எனக்கு லைட்டிங் வந்துருச்சு. எக்ஸ் ஆக்சிஸில் நல்லா கீழே ரொட்டேட் பண்ணிக்கலாம். இன்னும் கூட நல்லா இப்படி மூவ் பண்ணிவிட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு பேசிக்காக லைட் பண்ணியாச்சு. கொஞ்சம் சன் லைட்டோட இன்டென்சிட்டி ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணால் எனக்கு பிரைட்னஸ் கிடைக்கும். இங்கே பாருங்கள், இப்போ இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்துருச்சு. இப்போ நான் கீழே வந்து ஒரு பிளேன் போடுறேன். ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணி ஒரு பிளேன் போடுறேன். அந்த பிளேன் நல்லா ஸ்கேல் பண்ணிக்கலாம். எதுக்குன்னா எனக்கு ஷேடோ விழுறதுக்காக. ஓகே, ஷேடோஸ் இருந்தால் மட்டும்தான் உங்கள் சீனில் வந்து ரியலிஸ்டிக்காக தெரியும் பார்க்குறதுக்கு. ஸோ ஷேடோவுக்காக இந்த பிளேனை நான் என்ன பண்ண, இன்னும் கூட பெருசாக்கிக்கலாம், எனக்கு ஷேடோ கட் ஆகக்கூடாது. இந்த பிளேனை நான் என்ன பண்ண போகிறேன்னா ஷேடோ கேச்சர் அப்படின்னு செட் பண்ண போகிறேன். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் பேனலில் ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு விசிபிலிட்டி டேபை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஷேடோ கேச்சர்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பிளேன்லேருந்து ஷேடோ மட்டும்தான் அவுட்புட்டில் வரும், அந்த பிளேன் வந்து அவுட்புட்டில் வராது. இப்போ ரெண்டர் பண்ணி பார்க்கலாம். ரெண்டர் இமேஜ். ஸோ ஷேடோவோட எனக்கு ரெண்டர் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இங்கே பாருங்கள் எனக்கு எக்ஸ்ட்ராவாக அந்த க்யூபு பிளேன்லாம் வருது. அது காரணம் வந்து டிஃபால்ட்டாக பிளெண்டரில் நீங்கள் அந்த ட்ராக்கிங் சீன் செட் பண்ணுறப்போ ஃபோர்க்ரவுண்ட் பேக்ரவுண்டு எனக்கு ரெண்டு இந்த மாதிரி க்ரியேட் ஆகிடும். அதனால தான் உங்களுக்கு அதுவும் சேர்ந்து ரெண்டர் ஆகுது. என்னோடய வியூ லேயர்ஸ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அதில் லேயர்ஸ் எப்படி செட் பண்ணுன்னு சொல்லியிருப்பேன். அதை பேஸ் பண்ணி இங்கே இந்த ஃபோர்க்ரவுண்ட் அண்ட் பேக்ரவுண்ட் லேயரை டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ராஜராஜ சோழனோட இமேஜும் ஷேடோவும் ப்ராப்பராக எனக்கு வந்து நம்மளுக்கு. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இங்கே மேலே இங்கே பாருங்கள், வியூ லேயர்ஸில் போய்ட்டு இந்த ஃபோர்க்ரவுண்டை டெலிட் பண்ணுறேன். அதே மாதிரி பேக்ரவுண்டையும் நான் டெலிட் பண்ணிடுறேன். பேக்ரவுண்ட் ஏன் டெலிட் பண்ண முடியலன்னா அங்கே லேயர்ஸ் இல்லாததுனால. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு நியூ கொடுத்து இதான் என்னோட ஃபைனல் லேயர் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். பேக்ரவுண்ட் லேயரை செலக்ட் பண்ணி நான் டெலிட் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஃபைனல் லேயரில் எனக்கு என்ன தெரியணும், என்னென்ன வரணும் அப்படின்னா அந்த பிளேன்லாம் வரக்கூடாது. அந்த இமேஜ் நம்ம ராஜராஜ சோழன் இமேஜ் வரணும். கீழே இருக்க இந்த பிளேன் வரணும். என்னோடய ஷேடோ லேயர் வரணும்.
இந்த பேக்ரவுண்ட் வரக்கூடாதுன்னு ஆஃப் பண்ணிவிடுங்க, அந்த க்யூப் வரக்கூடாதுன்னு ஆஃப் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இது 2 மட்டும் எனக்கு ரெண்டர் ஆகும். இப்போ நான் திருப்பி ரெண்டர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 2 இமேஜ் கொடுக்குறேன். இப்போ எனக்கு ரெண்டர் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ எனக்கு இந்த ஷேடோ கொஞ்சம் சாஃப்டாக வேணும் அப்படின்னா சன்லைட்டோட ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த ஷேடோ வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இல்லாமல் சாஃப்டாக வரும். ஸோ லைட்டை செலக்ட் பண்ணுறேன். இப்போது லைட்டை செலக்ட் பண்ணிவிட்டு சன்லைட் ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு இந்த ஆங்கிளை நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு பாருங்கள் ரொம்ப சாஃப்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். 2 இமேஜ் கொடுக்குறேன். இப்போ அந்த ஷேடோ ரொம்ப சாஃப்டாக வரும். நம்ம ரொம்ப சாஃப்ட் ஆகிடுச்சு. அதனால் என்ன பண்ணுவோம், ஆங்கிளை கொஞ்சம் கம்மி பண்ணலாம். திருப்பியும் 8 வைக்கலாம்னு நினைக்கிறேன். 8 வைப்போம். வச்சுட்டு இப்போ ரெண்டர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ எனக்கு ரெண்டர் ஆகிடுச்சு. சன்லைட்டோட டேரக்ஷனை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு இன்னும் கூட கொஞ்சம் டெப்த்தாக ஷேடோ வரும். இங்கே பாருங்கள், இப்போ அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டர் பண்ணுறேன். 2 இமேஜ். ஸோ இப்போ எனக்கு ஷேடோஸ் இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக வந்திருக்கு. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் ரெண்டர் செட்டிங்ஸில் போய்ட்டு ஹெச்டி சைஸ் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டேன். ஃப்ரேம்ஸ் 1 to 51 ஃப்ரேம்ஸ் இருக்குது. 50 ஃப்ரேம்ஸ் per செகண்ட் இருக்குது. நான் லொக்கேஷனில் போய்ட்டு ரெண்டர் அப்படின்னு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ட்ராக்டு இமேஜ்னு போட்டுக்கிறேன். அதில் டிஐ அப்படின்னு போட்டு ஸ்மால் ஃபைல் எது வேணால் நீங்கள் கொடுக்கலாம். கொடுத்து அக்செப்ட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ நான் ரெண்டர் பண்ண போகிறேன். ரெண்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டர் ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு இந்த மேக்ஸிமம் சாம்பிள்ஸை நான் வந்து ஒரு 50 வச்சுக்கிறேன். மற்றதெல்லாம் சேம் அதே செட்டிங்ஸ் தான். ரெண்டர் அனிமேஷன் கொடுக்குறேன். ஸோ இப்போ அந்த ஃப்ரேம்ஸ் நம்மளுக்கு ரெண்டர் ஆகிட்டு இருக்குது. ரெண்டர் ஆகிட்டு இருக்கிற இமேஜை நம்ம ஒரு செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், நான் எங்கே ரெண்டர் ஆகிட்டு இருக்கோ அந்த ஃபோல்டருக்கு போய்ட்டு அந்த ஃபோல்டரில் போய் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் எப்படி ரெண்டர் ஆகிட்டு இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள், நம்ம ரெண்டர் ஆகும்போது அந்த பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த வீடியோவும் சேர்ந்து எனக்கு ரெண்டர் ஆகுது. ஸோ அப்படி ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ஒரு காம்போசிட்டிங் அதுக்கப்புறம் எடுத்து காம்போசிட்டிங் பண்ணுறப்போ நம்ம ஏதாச்சும் கரெக்ஷன்ஸ் பண்ணணும், இல்லை கலர் அட்ஜஸ்ட் பண்ணணும், இல்லை வேறு ஏதாச்சும் டேட்டா கொண்டு வரணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணுறேன். எனக்கு ரெண்டர் ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ அந்த பேக்ரவுண்ட் இருக்க அந்த வீடியோ லேயரை ரிமூவ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா காம்போசிட்டிங் விண்டோ போயிடுங்க. மேலே மெனு டாப்பில் காம்போசிட்டிங் டேப் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். எனக்கு இவ்வளோ லேயர்ஸ் இதெல்லாம் டிஃபால்ட்டாக பிளெண்டரில் வந்து கிரியேட் பண்ண நோடு பிளெண்டரே கிரியேட் பண்ணிடுச்சு நம்ம ட்ராக் பண்ணுறப்போ. ஸோ இந்த அவுட்புட் இதோட கனெக்டாக இருக்கிறதுனால தான் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டோட வருது. இப்போதைக்கு நான் பேக்ட்ராப் ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணுறேன். நம்மளோட ரெண்டர் லேயர் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதை எடுத்து நான் என்ன பண்ணுறேன், காம்போசிட் நோட கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ லேஅவுட் மோடுக்கு வந்திருக்கேன். வந்துட்டு இப்போ திருப்பி நான் வந்து ரெண்டர் அனிமேஷன் கொடுக்குறேன். எனக்கு ஃபஸ்ட்டு ரெண்டர் ஆனோடனே அந்த ஃபோல்டரை போய் நம்ம செக் பண்ணலாம் எப்படி ரெண்டர் ஆகுதுன்ட்டு. அதுக்கப்புறம் ஓகே, ஒன்று ரெண்டர் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், எனக்கு அந்த லேயர் மட்டும் தனியாக ரெண்டர் ஆகிருக்கு. ஸோ இப்போ எனக்கு ஃபுல்லாக ரெண்டர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெண்டர் பண்ண அந்த சீக்வன்ஸை ஒரு காம்போஸ்டிங் சாஃப்ட்வேரில் இம்போர்ட் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணலாம் வாங்க. பிளெண்டர்லேயே கூட நீங்கள் இதை செக் பண்ணலாம். இப்போ இங்கே பாருங்கள், நான் ப்ளே பண்ணுறேன். ப்ராப்பராக எனக்கு இது ட்ராக் ஆகிடுச்சு பாருங்கள். இப்படி தான் பிளெண்டரில் மோஷன் ட்ராக்கிங் பண்ணணும். இப்போ நான் சொன்னது வந்து ஒரு பேசிக்ஸ் தான். இதே மெத்தடில் தான் இப்போ இந்த 3D டெக்ஸ்ட் ப்ளேஸ் பண்ணியிருக்கு. இதே மாதிரி இன்னொரு நல்ல டுட்டோரியலோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.